Hey guys, welcome to Fun Learning. இன்னைக்கு நம்ம எரித்ரோபாய்சிஸோட லாஸ்ட் வீடியோ ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நம்ம எரித்ரோபாய்சிஸை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிளட்டில் வேறு என்ன 15 மார்க்ஸ் வேணும். லைக் இம்யூனிட்டி பெருசாக இருக்கும் புக்கில், பட் பிலீவ் மீ, இம்யூனிட்டி இஸ் த ஈஸியஸ்ட் லெசன் எவர் வென் கம்பேர்ட் டு த பிளட் கோஆகுலேஷன். ஸோ இம்யூனிட்டி வேணுமா, கோஆகுலேஷன் வேணுமா, தட்ஸ் யுவர் விஷ். ப்ளீஸ் கமெண்ட் மீ. ரெண்டுமே வேணாம் நீங்கள் கமெண்ட் பண்ணேன்னா லெட் மீ மூவ் ஆன் டு மெசேஜ். ஓகேவா? So this is what you are going to study today is factors necessary for erythropoiesis. So மூணு important factor இருக்கு. ஆக்சுவலாக ஒன்று வந்து stimulating factor, இன்னொன்று வந்து maturation factor, இன்னொன்று வந்து the factor that is necessary. This is nothing but necessary for HB is nothing but hemoglobin. ஓகேவா? So factors necessary for erythropoiesis we have three: stimulating, maturation and necessary for hemoglobin. So let me go for stimulating factor first. So this too, let me rub it off. So I found a mnemonic for this. If it sounds so rubbish, please neglect this. Okay. So and this is something what HIV. So you know what is HIV, human immunodeficiency virus, the very very dangerous virus. And here this I doesn't stand for anything, just to add you sense. ஒரு லைன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஐ நான் கிரியேட் பண்ணது. ஆக்சுவலாக ஐ டசன்ட் சவுண்ட்ஸ் எனி சென்ஸ். ஓகே. ஸோ அப்படின்றது தைராக்சின். ஓகேவா? ஸோ தைராக்சின் அப்படின்றது ஒரு ஜென்ரல் மெட்டபாலிக் ஹார்மோன் ஆக்சுவலாக இது. ஓகேவா? ஸோ ஜென்ரல் மெட்டபாலிக் ஹார்மோன். ஸோ தைராக்சின் அப்படின்றது ஒரு ஜென்ரல் மெட்டபாலிக் ஹார்மோன். ஸோ இட் ஆல்சோ ஆசிடேட் த எரித்ரோபாய்டிக் ஆக்டிவிட்டி. தட்ஸ் ஆல், நத்திங் யூ ஹேவ் டு ரைட் அ நோட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ தைராக்சின் அப்படின்னு போட்டு இட் இஸ் அ ஜென்ரல் மெட்டபாலிக் ஹார்மோன். ஸோ இட் வில் ஆசிடேட் த ப்ராசஸ் ஆஃப் எரித்ரோபாய்சிஸ். அதோட முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So thyroxine is only one line. You just write it is a general metabolic hormone so that it will accelerate the erythropoiesis process of erythropoiesis. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போக போகிறது வந்து பார்த்துட்டேன்னா, ஸோ let me rub it of stimulating factor. The HIV இல்லையா, அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வாட் இஸ் தட்? தைராக்சின். இப்போ this H stands for hypoxia. ஸோ வாட் இஸ் ஐப்போக்சியா அப்படின்னா, ஐப்போனா கம்மின்னு அர்த்தம். இங்கே என்னன்னா, இப்போது டிஷ்யூஸ்க்கு, ஸோ டிஷ்யூஸ் வந்து நார்மலாக வந்து டிஷ்யூக்கு வந்துட்டு அட்வொகேட்டான ஆக்சிஜன் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஐப்போக்சியா இஸ் அ கண்டிஷன் வேர் இட் இஸ் ரெடியூஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் அவைலபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் ஐப்போக்சியா. புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் ஃபர்ஸ்ட் ரைட். என்னதான் எழுதணும்னு நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக பேப்பரில். ஸோ நான் சொல்கிறது எல்லாம் எழுத வேணாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு if you want to write about hypoxia, you should write it is a reduced availability of oxygen. First point, reduced availability of oxygen to tissues. So this was the first point you write. Okay, wow. Next எழுத வேண்டியது main stimulating factor of erythropoiesis. Second point. So you just write this 2 point. Then what is it will stimulate? ஸோ ஹைபாக்சியா அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ ஹைபாக்சியா எதை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த ஓவல் ப்ராசஸையும் ஆரம்பிக்குது, அதுதான் தேர்ட் பாயிண்ட், விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் வில் ஸ்டிமுலேட் த சிந்தசிஸ் ஆஃப் எரித்ரோபாய்டின். ஸோ கிட்னி வந்து எரித்ரோபாய்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஸோ ஹைபாக்சியா கண்டிஷன் வில் ஸ்டிமுலேட் த
production or secretion of erythropoietin from the kidney, and this erythropoietin will stimulate your bone marrow to produce more RBC. That's all. So if hypoxia la மூணு thyroxine நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி what you should write, it is a general metabolic hormone, so it will accelerate the cross of erythropoiesis. If you want to write about H, that is hypoxia, what you should write is it is reduced availability of oxygen to tissue. It is a main important stimulating factor of erythropoiesis. And third one, it will stimulate the erythropoietin. Erythropoietin will stimulate the bone marrow to synthesis more RBC. Okay, well, this is what you want to write in erythropoiesis. And here I want to also introduce a diagram for you. So I guess you people can see it. So in the diagram, actually in the diagram, and it's very important. So you write it for draw it for hypoxia. Actually most important 15 marks you should cover the page. In the diagram வரைஞ்சிட்டு இந்த 3 பாயிண்ட் எழுதினாலே ஒரு பேஜ் வந்துடும் hypoxia. So you covered one page of erythropoiesis by using this diagram. Okay, I guess you get to screenshot by this time, so I'm taking it off. ஓகேவா, தட் இஸ் நத்திங் பட் இந்த டயக்ராமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்கான். ஸோ திஸ் இஸ் அ பர்சன். ஓகேவா, ஸோ அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனோட ஆக்சிஜன் லெவல் அவன் உடம்புல வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியான என்ன அர்த்தம்? ஹைபாக்சியா அர்த்தம். அதாவது டிக்ரீஸ் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி டு த பிளட். That will stimulate your kidney to secrete erythropoietin. So erythropoietin in turn, what does it will do? It will stimulate the bone marrow to produce more RBC, so thereby increase in RBC count. That's all. Normal oxygen level in the blood body. So this was the diagram signified. Okay, why then எழுதுனா 3 லைன் தான், அது வரைஞ்சா ஒரு பேஜ் வருது. So I guess okay. So time போடு. Hypoxia, okay. Erythropoietin, similarly the E stands for erythropoietin. So erythropoietin நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எரித்ரோபாய்டின் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் யார் செக்ரீட் பண்ணுவாங்க? கிட்னி செக்ரீட் பண்ணும். எதனால யார் செக்ரீட் பண்ண தூண்டுவாங்க? ஹைபாக்சியா கண்டிஷன் only will stimulate the kidney to secrete erythropoietin. So this 2 point you should write. And வேற வந்து you can similarly draw the diagram for hypoxia, erythropoietin. ரெண்டுக்கும் காமனா ஒரு டயக்ராம் வரைங்க, ரெண்டு வாட்டி டயக்ராம் வரைய வேணாம். ஓகேவா? So what is the chemistry and all, you know, need stimulant I said. What is the action of erythropoietin? Similarly it will stimulate formation, release of RBC into circulation. அதாவது இது வந்து என்ன பண்ணுன்னா ஆர்பிசியோட ஃபார்மேஷன், ஸோ ஃபார்மேஷன், மெச்சுரேஷன் அண்ட் ரிலீஸ், இது எல்லா ப்ராசஸ்க்குமே ஆக்சுவலாக இட் இஸ் கோயிங் டு ஸ்டிமுலேட் இட். அவ்வளோதான். So here what you should remember is E for erythropoietin, kidney is secreting out, and for what condition? Hypoxia condition to stimulate the secretion of erythropoietin. So erythropoietin, what is it going to do? It will stimulate the formation and then release of RBC into circulation. Okay va? So அதாவது formation, release எல்லாத்துக்குமே the total process குமே it is going to supply you out. So HIV, I said you explain பண்ணிட்டேன். So this H stands for hematopoietic growth factor. Here nothing but ரெண்டு important factor நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து interleukin, இன்னொன்று வந்துட்டு stem cell factor. So nothing more to remember or more to explain all. You just remember these two, and they have given many types of interleukin over there, 3, 6 and 11. That's all. You write it off this, that's all. Okay ma? So more you know need to write it off. Okay ma? So first write hematopoietic growth factor include two things. One is interleukin and another is stem cell factor. So interleukin has 3, 6 and 11. So that those are 3 types of interleukin here that stimulate your erythropoiesis process. Then next is stem cell factor. That's all. You should write it in the case of hematopoietic growth factor. So what is in the case of the V? I already said I doesn't make any sense. So V is vitamin. So vitamin B, C, D, E.
Okay, BCD, no need of any mnemonic. So just ABCD terms only you can easily able to write it off. So I'm just dividing this into, see, 3 and 6. Avladhan 3 2s are 6. Avladhan. So BCDE, these all will stimulate the erythropoiesis function. These are factors necessary for erythropoietin. Okay, but this all comes under the stimulating factor. What we are studying: thyroxine and hematopoietic growth factor, hypoxia, erythropoietin, then vitamin, the HIV. You should remember that. Okay, ma? I guess I'm not fast. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா மெச்சுரேஷன் ஃபேக்டர். ஸோ ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னா ஃபார்மே ஆகாதுப்பா. ஸோ தட் வில் ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் மோர் ஆர்பிசி. மெச்சுரேஷன்னா இட் வில் ரிலீஸ், பட் அந்த ஆர்பிசி மெச்சூர் ஆகாது இது இல்லைனா. ஸோ தட் இஸ் த ஃபார்மேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டரை. ஸோ ஒன் ஃபார்ம் ஆனால் மட்டும் பாடாது, இட் ஹாஸ் டு மெச்சூர். ஸோ மெச்சுரேஷன் ஃபேக்டர் வில் கம் அண்டர் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ மெச்சுரேஷன் அப்போ தான் இட் வில் யூஸ்ஃபுல். ஸோ வார்ம் ஆனால் மட்டுமே யூஸ்ஃபுல் ஆகாது, அது மெச்சூர் ஆனால் தான் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So second factor is maturation factor. Okay, ma. So here we are going to study about 3 things. So here VIF. Try to remember this. If I'm saying why is last of the video நான் சொல்றேன் ஏன் இந்த 3 வாட்டி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. So VIF. So அங்க நம்ம பார்த்தது the HIV, இங்க பார்த்தது VIF. ஓகேவா? ஸோ இயர் இஸ் விட்டமின் B12. சரியா? த இன்னசென்ஸ் த V stands for விட்டமின் B12. ஓகேவா? ஸோ லெட் மீ சே இட் ஆஃப் விட்டமின் B12 இட்ஸ் நாட் சிந்தசிஸ் இன் அவர் பாடி. We have to take this only through diet. For the absorption of vitamin B12, we need intrinsic factor of Castile, that is synthesis by the parietal cells of gastric gland. Okay, I couldn't write it off again, so I'm saying it, I'm repeating it again. So vitamin B12 cannot be synthesized in our body, but it can be synthesized to a little extent. Okay va? Vitamin maturation factor அளவுக்கு வந்துட்டு நம்மளால synthesis பண்ண முடியாது, அதனால நம்ம டயட் மூலமா மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ first point, டயட் மூலமா மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இதோட அப்சர்ப்ஷன் எதுக்காக, இதோட அப்சர்ப்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா there's something called intrinsic factor of Castile தேவை. ஸோ intrinsic factor of Castile யார் செக்ரேட் பண்றாங்கன்னா parietal cell of gastric gland செக்ரேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ திஸ் வாட் இஸ் விட்டமின் B12 இஸ் அபவுட் அண்ட் வாட் இஸ் இட் காஸ், இதோட டிஃபிஷியன்சி காசஸ் வாட். ஓகேவா? திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு இது தேவை. ஓகேவா? ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகலைன்னா ஒரு செல் கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகாது. ஓகேவா? ஸோ இது டிஃபிஷியன்சியாக இருந்தால் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகாது. டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகாது, ஆர்பிசி வந்து மெச்சூர் ஆகாது. ஸோ திஸ் வாஸ் they come to say in this big paragraph, that's all. இப்போ பெரிய ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ விட்டமின் B12 டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு தேவை. விட்டமின் B12 இல்லைன்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்காது, செல் மெச்சூர் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் only one thing I want to say. This causes pernicious anemia. You know about it, I guess. Pernicious anemia. ஓகேவா? இப்போ so I said about the V explain பண்ணிட்டேன். Next is intrinsic factor of Castile, which I said it now. இதுக்கு you can write the same points which is here. So intrinsic factor of Castile are secreted by the parietal cell of the gastric gland, that is essential for the absorption of vitamin B12. If this deficiency occur, vitamin B12 cannot be absorbed, that will lead to the pernicious anemia. So that's all. எப்போ இது டிஃபிஷியன்சி ஆகும்னா உன்னோட கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஏதாவது நோயில் டிஃபிஷியன்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் வந்து இதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ கம்மியாக செக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபாலிக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் விஃப் சொன்னேன் இல்லையா, VIF, அதில் ஃபாலிக் ஆசிட். ஸோ சிமிலர்லி ஃபாலிக் ஆசிடும் அதே தான்ப்பா யூ ஷுட் ரைட். ஸோ ஃபாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போதும் திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த டிஎன்ஏ சிந்தசிஸ். இது ஆகலைன்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்காது. டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கலைன்னா செல் மெச்சூர் ஆகாது. சேம் ஐ செட் ஃபார் விட்டமின் B12, just copy and paste the same content. And
இது இல்லைனா ஐ மீன் இது டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா தட் காஸ் மெகாலோபிளாஸ்டிக் அனீமியா. ஸோ மெகாலோபிளாஸ்டிக் அனிமியா இஸ் நத்திங் பட் நான் ஏற்கனவே வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் அனிமியா தான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? டிஎன்ஏ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அந்த ஸ்டேஜ் அந்த இதை போய் வீடியோ போய் பாருங்க. ஸோ இந்த மெகாலோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செல்ல சொல்லுவேன், பிகாஸ் அந்த செல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சைஸில். அதனால ஐ யூஸ் டு சே லைக் மெகாலோபிளாஸ்டிக் அனிமியா, சாரி மெகாலோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இது டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா செல் வந்து எங்கன்னா அந்த ப்ரோ எரித்ரோசைட் ஸ்டேஜ்ல நின்றும், இதுக்கப்புறம் ப்ரொசஸ் ஆகாது. ஸோ அங்கேயே வந்துட்டு நின்றதுனால வி கால் இட் அஸ் மெகாலோபிளாஸ்டிக் அனீமியா. That's all. So VIF, I explained you everything related to this. So the last and final is the factor necessary for hemoglobin synthesis. Hemoglobin synthesis க்கு தேவையான factors. So you have read about hemoglobin lesson. What is the factor that hemoglobin is made up of? Heme part and the globulin part. So here heme part is iron. But for the synthesis of hemoglobin, what you need? Iron, first one. Okay, wow. This globulin is protein in nature. So for the synthesis of globulin, what you need? First class protein. So these two are very important. So in the name lenne நம்ம வெச்சுக்கலாம். So heme iron. So அப்ப synthesis க்கு என்ன தேவை? அயன் தேவை. குளோபுலின் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன் பார்ட். ஸோ அதோட சிந்தசிஸ்க்கு என்ன தேவை? ப்ரோட்டீன் தேவை. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வெயிட். ஜஸ்ட் நிறைய இருக்கும் இதில். நான் வந்து இந்த இது ஸ்ட்ரக்சர் வச்சு ரெண்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஐ ஆல்ரெடி சார் எதுக்கு விஃப், இங்கேயும் விஃப் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் ஆஃப் திட். ஓகே, ஸோ யூ நோ வாட் இஸ் என்சிசி, நேஷனல் கேடட் கிராப். ஓகேவா? ஸோ வி அப்படின்னு பார்த்துட்டோன்னா இயர் விட்டமின்ஸ். ஓகேவா? அண்ட் ஐ ஃபார் வாட்? Iron. And F for first class proteins. N for nickel, C for cobalt, and C for copper. So this was this with NCC. Okay va? So இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லும் போதும் various vitamins are useful here. 1 minute, I'll see the vitamins name. Yes, நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன், அதாவது விட்டமின் B3 அண்ட் B6ன்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஆட் விட்டமின் B2 into it. B2, B3 and B6. That's all. ஓகேவா? ஸோ I is iron. So iron is necessary for the synthesis of heme part of the hemoglobin. First class protein, this is necessary for the synthesis of globulin part of the hemoglobin. You just write it off, and this 2 is for what and this is for what. This is what only I want to say. So C is for absorption. Copper is necessary for absorption. Nickel and cobalt is necessary for utilization. Once it is absorbed, you should utilize. Your body should utilize. Illana waste dane. So utilization ku theva. Okay va? So that's all today video is about factors necessary for hemoglobin. I give you the diagram and I given you the mnemonic for all those things. So that's all guys. If you like my video, subscribe to my channel and comment me that whether you need immunity or blood coagulation, or if you guess that both are easy, then comment me which you need in blood and muscle lesson. Okay va? So thanks for watching. Stay at home and stay safe, and comment me about what you need and subscribe my channel without forgetting. And thank you.